ஒரு கட்சியை அண்ணா அவர்கள் பெயரில் வைத்துக்கொண்டு அதனுடைய பொதுச் செயலாளர் பேச மாட்டாரா? இல்ல அதுதான் எங்கள் குருதியிலும் இருக்காரு. குருதியில் இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு உங்க குருதிக்கு அந்த சூடு வர்றதுக்கு 5 நாளான்னு கேட்குறேன். தம்பி, இப்ப எங்களுக்கு வருது இல்ல, யாரா இருக்கட்டும் தம்பி. இப்ப பிஜேபி காரங்களுக்கு நம்ம மோடியவையோ இல்ல அவங்க கட்சி தலைவர்களையோ தரக்குறைவாவோ இல்ல இப்ப அவங்க பேசின மாதிரி அசிங்கமாவோ அருவருப்பாவோ பேசுனா உடனே வருமா? 5 நாள் கழிச்சு வருமா? அப்ப இப்ப என்னன்னா, இப்படி ஒரு போகுதே, நான் என்ன செய்யலாம்னு இவரு இப்போ டெல்லிக்கு கேட்டிருப்பாரு. அமித்ஷா கிட்டயும், மோடி கிட்டயும் கேட்டு, ஐயா அதானே ஹெட் ஆஃபீஸு. இப்ப இவனும் பிரான்ச் ஆஃபீஸு. ரைட்? கேட்டு அவங்க வந்து பரவால்ல, நாம் கே வாஸ் 5 நாள் ஆயிட்டு, இனிமே இது ஒண்ணும் பெருசு இல்ல. ஒரு அறிக்கைய குடுங்கன்ட்டாங்க, குடுத்துட்டாரு. இதத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் சுட்டி காட்டுறாரு. அடமானம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்களேப்பா. அண்ணா பேர சொன்னதுக்கு பிறகாவது, அ பெரியார், அண்ணா இந்த 2 பேரும் இல்லன்னா, திராவிட இயக்கம் இங்க இல்லை. இவங்க தான் பிதாமகன்கள். அவர் ஆனா பெரியார் சமூக இயக்கமாக வைத்திருந்தார். பேரறிஞர் அண்ணா அதை அரசியல் இயக்கமாக மாற்றினார். இந்த 2 தான் பிதாமகன்கள். இவங்க 2 பேரையும் அவமதிக்கிற போது, இத்தனைக்கும் இன்னும் சொல்றேன், எம்ஜிஆர் வந்து கட்சியை பிரித்தபோது, எம்ஜிஆர் சொன்னது, என்னுடைய கட்சி கொள்கையே அண்ணாயிசம்னாரு. சோசியலிசம், கம்யூனிசம் மாதிரி என் கட்சிக்கு அண்ணாயிசம் என்று பெயர். சொன்னார்ல. அப்ப அந்த அண்ணாவ சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கோபம் வரணும்ல. இப்போ கூட இவனுங்க இப்ப நேத்து தான் இவர் வந்து எங்கள் குருதியில் இருக்கிறது, அறுதியில் இருக்கிறது, உறுதியில் இருக்கிறதுங்கிறாரே. 5 நாளா என்ன செஞ்சாருங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இதற்கு அவங்க வருத்தம் தெரிவிக்கணும்னு இவங்களால பேச முடிஞ்சிருக்கா?